கொடிய வேந்தன் சகாதேவன் என்று தெரிந்தாயா என்ன? சாஸ்திரத்திலே சொல்வதிலே சிறந்தவர். உங்க பேரு சகாதேவன். சகாதேவ கண்மணிக்கு ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன. ஆமா, உங்க பேரு சகாதேவன். சகாதேவனை பெற்றவங்க பெத்த தாய் தந்தைகள் யாரு? உங்க அப்பா அம்மா யாரு? தாய் தந்தை வேற அப்பா அம்மா வேறையா? ஒரு 2 ஒண்ணு தானா? 2 ஒண்ணா? சரி, தாய் தந்தை சொல்லுங்க. கல்வியினுடைய அருமை பெற்றவருக்கு தெரியும் பிள்ளையினுடைய அருமை. அதனால நம்மை போன்ற ஒரு நாடக கலைஞர்கள் போன்ற ஒரு நாடக நடிகருக்கும் இவங்க அவங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்தா நமக்கு என்ன, அவங்களுக்கு ஒரு டீ செலவு, அதாவது நமக்கோ இது ஒரு கோட்டை செலவு. கோட்டை இதையே சொல்லிட்டு இருக்காத. அதாவது கோழிக்காலில் ஜலம் கட்டினா எவ்வளவு தூரம் போவோம்? குப்பையைத்தான் கிளறும். குப்பை மட்டும் கிளறும். ஆமா. அதே கூத்தாடியினுடைய கருடகாலில் ஜலம் கட்டினா என்ன ஆகும்? 56 தேசத்தையும் சுத்திட்டு வரும். அது போல அன்று நாளையில பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க. என்ன சொல்லிருக்கிறாங்க? என்ன சொன்னாங்க? கவுச்சநாடா அண்ணா வேண்டுதலை வைக்கிறோம், மாறுகண்ணா அண்ணா வேண்டுதலை வைக்கிறோம். வேஷம் போட்டுட்டு வந்தா நம்மளை கும்பிடுறாங்க. என்ன காரணம்? எல்லாம் தலையெழுத்து. யாருக்கு தலையெழுத்து? என்ன காரணம் நீங்க தான் சொல்லணும். என்ன காரணம்? தலையெழுத்து கிடையாது. வேற பாரு, டீ குடிக்கிறத விட்டுட்டு இங்க வருது. ஆனா ஏன் தெரியுமா எதுக்காக இப்படி கும்பிடுறாங்க? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். குத்துறேன், சொல்லுங்க. கூத்தாடுறவங்களுக்கு 10 ரூபா போட்டு வாத்தனா வித்வானுடி சொல்ல வேத சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு லட்சியம்மன் இடத்துல இருந்து. நானே சாதாரணமா வந்து சாமி கும்பிட்டு வீலுக்கு ஒரு வரம் கொடுப்பான்னா கொடுக்காது, சாமி கொடுக்காது. இதே பவுடர் அடிச்சு போய் நின்று, அம்மா உன்னை நம்பி வந்திருக்கிற மாநில மக்களுக்கு நான் வாத்துறதுக்கு தான் எனக்கு தெரியும், வரம் கொடுக்கணும் நீ அப்படின்னு சொன்னோம்னா 10 சொல்லல ஒரு சொல்லு பழிக்கும்.
அதாவது இந்த இடம் ஆமா தெய்வீகம் பொருந்திய இடம். இந்த பவுடர் வந்து கலைவாணியுடைய உருவம். நாம கூத்தாடிக்கு ஒரு வார்த்தை சொன்னா அந்த அப்படியே பழிக்கும். நாம எத்தனை ஊரை கெடுத்துட்டு வந்திருக்கிறோம். எடுத்துட்டு வரல நான் சொல்றேன், எடுத்துட்டு வரலப்பா. இந்த பவுடரை போட்டு ஆடி பாடி சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தினவங்க கோடி ஜனம் உண்டு. 10 ஏக்கரா 20 ஏக்கரா காடு வாங்கி பொழைச்சவங்க கோடி பேர் இருக்கிறாங்க. 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போய் தண்ணி போட்டு அழிஞ்சு போனவனு இருக்கிறாங்க. ஆனா என்ன சொன்னாங்க பெரியவங்க, அழிஞ்சு போனவங்க தான் அதிகம். பெரியவங்க நான் கூத்து பழவனேன். ஆமா. அப்ப எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, எப்படி கண்ணு கூத்து பழவறது பெருசு இல்ல, நீ கூத்து மட்டும் தான் ஆடணும். கூத்து பழ விட்டோம்னு கொக்கரிசி நின்னு வச்சுக்க, உன்னை கொண்டு போய் பாதாளத்துல சேர்த்து விடுனாரு. கண்டிப்பா. அதனால கூத்த மட்டும் ஆடுறவன் பொழைச்சுக்கிட்டான், கொக்கரிசி நின்னவன் கெட்டு போயிடுவான். அதனால அதாவது பச்சை முத்தம் நம்ம கோவளங்காடு சேர்ந்த வடிவேல் என்னனும் ஆளுக்கு 10, 5, 50, 100 1 ரூபா கொடுத்தாலும் ஆடும் சபை பாடும் சபை தெய்வீகமான சபை. அது முன்பதாக 10 ரூபா கொடுத்தாலும் அது 1 கோடிக்கு சமம். இந்த இடத்துல நம்மள மதிச்சு 10 ரூபா தர்றாங்கன்னா நாம எவ்வளவோ ஒரு கோடீஸ்வரன். நமக்கு எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, இந்த இடத்துல காசு வாங்கணும். ஆமா, நீயும் தான் இருக்கிற. ஏன்னா நானும் தான் இருக்கேன்னா போற முடியும். நீங்க 80 ரூபா வாங்கிருக்கீங்க, நான் 10 ரூபா வாங்கிருக்கேன்னு சொல்ல அப்படி இல்லப்பா. பணம் பெரியதல்ல, மனசுதான் பெரியது. அந்த 10க்கும் அதேதான், 10,000த்துக்கும் அதேதான். அந்த இதை வச்சுட்டு நாம போய் கோட்டரை குடிக்க முடியாது. நீ இது ஒரு கட்டிங் குடிக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடறதுல 10 வருஷம் ஆயிடுச்சு. சரி, அதனால அவருடைய சொத்தில் இருந்து நமக்காக அன்பளிப்பு செய்திருக்காங்க. ஆண் போன பக்கம் அரசப்பட்ட மாண்டு, பெண் போன பக்கம் பெரியகுடியாகி வட்டலும் தொட்டலும் மடியாத பால் கிணறும் திருப்பதி ஏழுமலையா சன்னதி போல குடும்பம் வளரணும். திருப்பதி ஏழுமலையானுடைய சன்னதி வளரணும்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்றோம். என்ன காரணம் தெரியுமா? அதாவது மானிட ஜென்மத்துல மனுஷனா பிறந்தா திருப்பதி மெதியாத பாதம், சிவனடி வணங்காத சென்னியர், இறப்பவருக்கு ஈயாத கைகளும், இனிய சொல்ல கேளாத காதும் இருந்து பயனில்லைன்னு சொல்லிருக்காங்க. அதாவது இன்னும் உயிரினும் மேலான அழகேசன் அண்ணா அவர்கள் உனக்காக 50 ரூபாய், எனக்கு 50 ரூபாய். நமது கண்ணந்தேரியை சேர்ந்த மரியாதைக்குரிய அழகேசன் அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து எனக்கு 50 உனக்கு 50 கொடுத்திருக்காங்க. அதாவது அவருடைய குடும்பம், உற்றார் உறவினர்கள் அவர் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே சொல்ல. நீ 50 ரூபாய் வாங்கினீங்க சொல்லு, சொல்லு. ஒருத்தர வாங்கின, நீ தானே வாங்கின சொல்லு. நானும் வாங்கினேன். ஆமா சொல்லு. நீ வாங்கிட்ட, ஆளுக்கு 50 கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கு? அப்படி சொல்ல. ஒரு பாட்டு உள்ள இருந்து பாடினேன். தெரிஞ்சதை உழப்பிக்கலாமே, வச்சிருந்தேன்னு சந்தையில வைக்கிறோம் அப்படின்னு. அது என்ன சொன்னாங்கன்னா, வெளியே வந்து பாடு, அந்த பாட்டை வெளியே வந்து பாடு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுல 2 அடி பாடிடலாம். பாடு இன்னும் நிறைய இருக்கு.
நல்ல உள்ளங்களும் ஆண் போல தலைத்தளித்த அருகு போல வேறு ஒன்றி எந்த முகம் போனாலும் தங்க முகமாகணும்னு சொல்லி இந்த அம்மனை பிரார்த்தனை செய்யணும் ராமோஜியம். சரிங்க, உங்க பேரு? ஆனா என் பேரு சகாதேவனாக இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தைகளை ஈன்றெடுத்த யாரு தெரியுமா? உங்களை ஈன்றெடுத்தவங்க யாரு? யாரு? என்னை ஈன்றெடுத்ததுதான் என் தாய். இப்ப மண்ணை சந்திரகுலம், சரியான சந்திரகுலம். சந்திரகுலம் சத்தியம் தவறவே மாட்டோம். பொய் சொன்னாலும் சொல்லுவீங்க. மண்டையோட மண்டை உடைச்சுக்கிட்டு அந்த இடத்துல செத்தாலும் செத்து போயிருவோம். சத்தியம் தவற மாட்டோம். அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு தரன்னு கைய கொடுத்தா திமிரிடலாம், ஒரு நாவ கொடுத்தா திமிர முடியாது. அதனால அப்பேற்பட்ட குலம் எங்களுக்கு சரியான சந்திரகுலம். சொன்ன வாக்கு தவற மாட்டோம். ஆனா கண்டெடுத்துதான் இன்னும் கொடுக்கல. கண்டு எடுக்கிறதெல்லாம் அது வரவு செலவு. ஆனா சொன்ன சொல்ல அப்படி சந்திரகுலத்துல யாராரு பிறந்தீங்க? யாராரு பிறந்தோம்? கருத்ததெல்லாம் தண்ணி, கருத்ததெல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலு. கள்ளம் கவடமே என்னவென்று தெரியாமல் படிக்கு சாயாம்பு மாமன்னன் தர்மராஜனே முதல்ல பிறந்தார். சந்திரகுலத்திலே முதல் தர்மர் பிறந்தார். இரண்டாவது என் அண்ணன் மதம் கொண்ட பீமன் பிறந்தார். மூன்றாவது காண்டவி அர்ஜுனன் பிறந்தார். நான்காவது நகலன் பிறந்தார். ஐந்தாவது சகாதேவன் நான் பிறந்தேன். எல்லாத்தையும் கடிச்சு இல்ல, எல்லாத்துக்கும் கடைசியா பிறந்தீங்க. ஆமா, அப்படி பிறந்திருந்தாலும் என் அண்ணனே தர்மராஜன் பாடி கூடாரத்துல அமர்ந்திருக்கான். சரி, ஆனா உன்கிட்ட பேசிக்கிட்டு ஆத்திரம் 60 சத்திரமா சின்ன தண்ணியே கொள்ளுமா? கண்டிப்பா முன்ன இல்லையா? எப்படி கோவதம் குடியை கெடுக்கும். ஆமாங்க. என்னுடைய தந்தையோ பாண்டு மகாராஜன், மூத்த தந்தையோ திருநெல்வேலி நாட்டின் மன்னன், இளைய தந்தையோ விதர்ண மன்னன். சரி, இப்படி மூவரும் இருக்கும் தருவாயில என் பேரான பெரிய தந்தைக்கு எத்தனை பேர் பிறந்தாங்க? எத்தனை பேர்? என்னுடைய பேரான பெரிய தந்தை 101 பிள்ளைகளை ஈன்றெடுத்தார். நாங்களும் ஐவராஜாக்கு பிறந்தோம். 105 மாமன்னரும் அன்றாடம் எங்க செல்வது வழக்கம்? எங்க போவீங்க? பள்ளி ஏறி செல்வோம் படிக்கிறதுக்கு. ஆணையேற்றம், குதிரையேற்றம், கதாயுத பயிற்சி அனைத்தும் கற்று அரமனை திரும்புவோம். அப்படி திரும்ப தருவாயில ஒரு நாள் தினத்திலே
பாண்டவர் நல்லா படிக்கிறாங்க, துரியோதனாதிகளுக்கு படிப்பு ஏறல. சரி, இதுக்காக பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி ஆசிரியர் அணிமற்ற பேர்களும் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு ஒரு தெய்வ பணத்துல ஒரு பணத்தை கொடுக்கறாங்க. சரி, ஒரு பணம் இன்னைக்கெல்லாம் அது 1 லட்சத்துக்கு மதிப்பு இருக்கட்டும் வைங்க. அப்பேற்பட்ட பணத்தை கொடுத்து வீட்டுல நாங்க வந்து பார்க்கும்போது அழியாத செல்வம் பொறிஞ்சிருக்கணும், அழியாத செல்வம் நிறைஞ்சிருக்கணும் ஊடு வழியா. அதாவது நான் இந்த காசு கொடுக்கறேன், இந்த காசை வச்சு நீங்க ஊடு நிறைய பொருள் சம்பாரிச்சு வச்சிருக்கணும், அழியாம பொருளா இருக்கணும், வீடு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு கௌரவர்கிட்டையும் பாண்டவர்கிட்டையும் கொடுத்தாங்க குருநாதர். ஆமா, அப்ப என் அண்ணன் பெருமரும் நாங்க 5 சேர்ந்து என்ன செய்தோம், நடு வீட்டுல குத்து விளக்கை ஏற்றி வச்சு அழகான பெண்மணியை கொண்டாந்து அமர வச்சிருந்தோம் அரமணியில. துரியோதனுக்கு தான் படிப்பு ஏறலையே, என்ன செய்யறது அப்படின்ட்டு ஜெகனுடைய பேச்சை கேட்டு, மாமா ஊடு நிறையணும், ஊடு நிறைஞ்சுக்கணும், இதுக்கு தகுந்த ஒரு பொருள் சொல்லு. இந்த ஒரு பணத்தை வச்சு ஊடு நிறைய பொருள் வைக்கணுமே, எந்த பொருள் வாங்கினா நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஜெகனி மாமன் ஆலோசனை கேட்க அவர் என்ன சொன்னாரு, ஜெகனி என்ன சொன்னாரு, 7 வருஷமா அந்த பாறையில பாரு வரகு புல்லு அப்படியே கிடக்குது குத்தாரியோட, அத வந்து ஊட்ட திறக்க கூடாது, ஊட்ட போட்டுவிட்டு கொண்டைத்தை பிரிச்சு அத பூரா வாரிட்டு வந்து உள்ள போட்டு அடைச்சிக்கிட்டோம்னா ஊடு நிறைஞ்சுக்கும். எந்த பொருள் இதுக்கு புல்ல கொண்டு வந்து உள்ள போடு, ஆமா அது நிறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஆலோசனை பிரகாரம் வரகு புல்ல போட்டு ரெப்பி வச்சிருந்தாங்க. அப்ப குருமுனிவர் அணிவற்ற பேர்கள் இதை பார்க்கணுமே, பரிசைய பணம் கொடுத்தது என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும்ல, யாரு நிறைச்சி வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும்ல அப்படின்னு வந்தாங்க. வந்த உடனே எங்க அரமனைக்கு விடாத இழுக்கிறாங்க அவங்க, இன்னும் எங்களது வந்து பாருங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. ஆமா, அப்ப இருப்பா நீ வா, பாண்டவருடைய அரமனை முன்ன பாத்துருவோம் அப்படின்னு வந்து பார்க்கும் போது ஒரு தீபமும் அழியாத ஒரு பெண்ணு இருந்தது இல்ல, இதுதான்மா வாழையடி வாழையா உற்பத்தி ஆகும். இது அப்படிதான் இதுவும் உற்பத்தி ஆகுது. என்ன பால் இல்லையா? ஆமா, டீ முதல் வர்றப்ப கெட்டியா இருந்தது, இப்ப இருக்க 3 மணி ஆகி போச்சு. அதனால துரியோதனை காமிச்சு கூட்டிட்டு போய் அவங்க அரண்மனையை பார்த்தாங்க. உனக்கு படிப்பு ஏறாத கணக்கே இதுதான்பா, உன் மூளையே வேற, அவங்களுடைய மூளையே வேற, உனக்கு இருக்கிறது சனி மூளை, அவங்க இருக்கிறது பெருமூளை. அதனால நீ படிப்பு ஏறல, நீ அடுத்தவனை குறை சொல்ற, தப்பு அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் சேர்ந்த முனிவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சரிங்க. அது போல அன்று நாளையில இருந்து பள்ளி அறையில ஆரம்பித்தது எங்க போச்சு, எங்களை என்ன செஞ்சான் தெரியுமா? மத அங்க வேற இருக்குதா என்ன நினைக்கிறேன், அந்த வரைக்கும் போகாதீங்க, வந்துடலாம். கனகன் என்ற சிற்ப சாஸ்திரி வச்சு கட்டி உருவாசனங்கிற மந்திரி விட்டு தீயிட்டு கொளுத்தினா பாண்டவர் ஐவராஜாக்களும் மாண்டுவான்னு சொல்லி என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? பாண்டவர் ஐவராஜாக்கள் என்னுடைய தாய் குந்தமாதேவியோட 6 பேர் போனோம் கனகலமா அரக்கமா மாளிகை பார்க்கணும்னு. அப்ப மலையில இருக்கக்கூடிய இருள் தேன் அழிக்கிறவங்க வருடத்துல ஒரு முறை
கிருஷ்ணாபட்சம் திதிக்கு அவங்க தேனு கொண்டாந்து ஊர்ல வித்துட்டு அவங்க போறவங்க சரி கானகத்துக்கு. அப்ப அவங்களும் 5 பேர் வராங்க இந்த அரக்கு மாளிகைக்கு. சரி அந்த அரக்கு மாளிகையில 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் வேலையில தீயிட்டு கொளுத்தணும்னு புரோஜனங்கிற மந்திரி கிட்ட சொல்லிவிட்டான். சரி 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 அந்த கனகங்கிற சிற்ப சாஸ்திரி எப்படியோ என் தம்பி மதம் கொண்டு போய் ஜாட காட்டி விட்டாரு. இதுல ஏதோ ஒரு ஆபத்து இதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குதுப்பா. எல்லா தூணும் ஒரே மாதிரி இருக்குது. சரி ஈசானி மூலையில இருக்கிறது மட்டும் வஜ்ர தூணா இருக்குது. அதை நீ கண்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி என்னாச்சு? அப்ப 3ஆம் ஜாம வேலையில தீயிட்டு கொளுத்தணும்னு இருந்தா இல்லையா? ஆமா. அப்ப என் தம்பி மார்மதி தோல் மேலே சிமந்து அனைவற்ற பேர்களையும் கொண்டுகிட்டு அந்த அரக்க மாளிகை தீ வச்சிட்டான். உங்களை உள்ள விட்டு நாங்க வெளியே தப்பிச்சு போயிட்டோம். சரி அப்புறம் அப்ப எங்க போனோம்? எங்க? இடும்பாவனம் போனோம். அங்க போய் இடும்பா அசுரன் இருந்தார். என் தம்பிக்கு அவனுக்கு கடூரமான சண்டை வந்து அந்த விளங்கக்கூடிய மதம் கொண்டதுமே அந்த இடும்பாசூர்ணம் அடித்தார். அப்ப இடும்பாசூர்னோட பிறந்தது ஒரு தங்க இருந்திருக்குது. என் அண்ணனை மடிச்சிட்டீங்க, எனக்கு துணை வேணும் இல்ல, நான் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்க என் அண்ணனா விளங்கக்கூடிய மதம் கொண்டதுமே என் அண்ணன் தர்மர் இருக்கிறாரு, அவருக்கு கல்யாணம் போயாத நான் கல்யாணம் செய்ய முடியாது. அதனால காட்டுல இருக்கக்கூடிய கண்ணால முருங்கை கொண்டு வந்து அண்ணன் தர்மருக்கு திருமணத்தை செய்து பிறகு மும்மல கமல கண்ணிய என் அண்ணனா விளங்கக்கூடிய வீமசேனன் திருமணம் செய்தார். செஞ்சு எங்க வந்தீங்க? 300 மங்கலம் அக்கராவரம் வந்தோம். அந்த என்னாச்சு? அங்கெல்லாம் பிராமணர் தான் வசிக்கிறாங்க. அங்க பார்ப்பனி அம்மா வீட்டுல அடைக்கலம் இருந்தோம். சரி ஆகட்டும். அதனால இப்போது இன்றைய தினத்துல சகாதேவனும் நகலும் இருவர்களும் அண்ணன் தர்மருக்கு பாடி கூடாரத்துல பதனமா காவல் இருக்கிறோம். சரிங்க. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? உங்க அண்ணார் தருமர் ஆனவர் உங்களை வர வச்சோம். என்ன வர சொன்னாரா? ஏன்டா ஒரு நேரம் சொல்லல? சொல்றதுக்கு எங்க விட்டீங்க? விட்டாதானே நான் சொல்றேன். அப்படியா?